ஹாய் கைஸ், எல்லாரும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வாரண்ட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல வந்துட்டு 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்குது ZEE5 தமிழ்ல. ஸோ அந்த வெப் சீரிஸ் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு நடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்முடைய விலங்கு படத்துடைய டேரக்டர் அண்ட் ப்ளூஸ்லி படத்துடைய டேரக்டர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் தான் இந்த படத்தை வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பத்தி ஃபுல் டீட்டெயில பார்க்க போறோம். இப்போதைக்கு 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்குது. பேலன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்து அடுத்தடுத்து ரிவ்யூ பண்ணலாம். இப்போ வாங்க வாரண்ட் ரிவ்யூ. வாரண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஒரு மாடர்ன் சைக்காலஜி வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு படத்தை நம்ம ஒன்று காமிக்கிறோம் அப்படின்னா, ஹீரோ முதல்ல வந்து பெருசா சண்டை போட்டு பெரிய இதாக வந்துட்டு அவரோட இதை வந்துட்டு காமிச்சு கடைசியில ஒரு யாரும் அடிக்க முடியல, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா இவனை அடிச்சு போட்டாங்க, அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி தெரிகிறாரு அப்படிலாம் வந்து காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு சத்தியமா சில இது ஒர்க் அவுட் ஆகும். பட் மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. படத்துல பார்க்கும்போது நம்மளுக்கும் அது என்னடா இவன் அப்படி மாதிரி தான் இருக்கும். சீமராஜா படத்தை நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதுக்கு. ஓகேவா? யார் வந்தாலுமே அவர் அடிச்சு தள்ளுற கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் எதுக்கு அவருக்கு ஒரு ராஜா கதை சொல்லி அந்த ராஜா கதை எலிவேஷன் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து வேற மாதிரி போய் கடைசி வந்து இவர் வந்துட்டு எல்லாரும் டிஃபீட் பண்ணுவாராம். ஸோ அது எல்லாரும் ஏற்றுக்க முடியல. அது சிவாஜி அவரே சொல்லுவார். இப்போ அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. இது வந்து என்னுடைய அனாலிசிஸ். இப்போ அந்த 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 பீரியட் போர்ஷனை வந்து டெக்னிக்கலாக நல்லா எடுத்திருக்கோம், அது எல்லாமே ஓகே. இப்போ அந்த ஹீரோ கேரக்டருக்கு, அந்த சீமராஜான்ற கேரக்டருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் அந்த கதையில் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறது என்னுடைய பிலீஃப். ஏன்னா இப்போ அவனுடைய முன்னாடி இருந்த அந்த அந்த கிங்காக இருந்த அவனுடைய ஆன்செஸ்டர் வந்து பயங்கரமான வீரன்னு அவன் தெரிஞ்சுக்கணுன்னா பேசிக்காக அவன் இப்போ கோழையாக இருந்திருக்கணும் கதையில். அவன் ஆல்ரெடி ஓப்பனிங்கே ஃபைட் பண்ணி இது என்னுடைய புரிதல். ஃபேண்டாஸ்டிக் அனாலிசிஸ். நிஜமா சார், ஐ மீன் ரொம்ப நல்ல கேட்கறதுக்கே ரொம்ப நல்ல. இது நான் டைரக்டர்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணல. இது நாங்கள் பேசிக்கும் போது அப்படி இருந்ததுன்னா தான் அவன் நீ யார் தெரியுமா, அந்த நிலம் எப்படிப்பட்ட தெரியுமா, எப்படி வந்துச்சு தெரியுமான்னு சொல்லணும்னா அதில் இருக்கணும். அவன் ஃபர்ஸ்டே ஃபைட்டில் தான் ஆரம்பிக்கிறான். ஸோ வீரம்ன்ற ஆங்கிளில் கனெக்ட் பண்ணான். இப்போ அப்படி பண்ணணும்னா அதுக்கு வேற ஒரு ஸ்க்ரீன் பிளே, வேற ஒரு ஐடியா, வேற ஒரு ப்ரெசன்டேஷன் எல்லாமே இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் வாரண்ட் வெப் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி காமிக்கணுமோ அப்படி சூப்பராக காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதே இதைதான் வந்து நம்முடைய கருப்பு படம் இருக்குல்ல, நம்முடைய சூரியசனுடைய கருப்பு படம், அந்த கருப்பு படத்துலயே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, கருப்பு படத்துல வந்து ஒரு இதுதான் இதனாலதான் பிரச்சனை அப்படி மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடவுளே இந்த உலகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சாதாரண மனுஷனை ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அதுக்கு அடுத்து கடவுள் எப்படி வந்து இந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கிறாரு அப்படின்னு காமிப்பாங்க. சரிடா, நீ இந்த இது ரிவ்யூ பண்ண நீ அங்க போற அப்படின்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன். இதனாலதான் இப்படி ஹைப் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறதுனால நமக்கு அதை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நோட் த பாயிண்ட் வாங்க. அதே மாதிரி இந்த வாரண்ட் எபிசோட்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாரண்ட்ல வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸே எழுதிட்டு இருக்கணும். அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி இவர் தன்னோட புள்ள வந்துட்டு கவர்மெண்ட்ல கரெக்டாக ஏதாவது வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆர்டர் பண்ணி எழுதிட்டு இருக்கிறாங்க. எதுலையுமே ஜெயிக்க முடியல. எல்லாமே வந்துட்டு 10 மார்க்ல போகுது, எல்லாமே ஒரு மார்க்ல போகுது, 2 மார்க்ல போகுது. இப்படி வந்துட்டு ஒரு ஒரு கடைசி கட்டத்தில் ஒரு வந்து என்னடா வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டு இழைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷத்துல ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவருடைய மாமா வந்துட்டு ஒரு போலீஸ் டிரைவரா இருக்காரு. அப்போ போலீஸ் எக்ஸாம் எழுத வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எதாவது அது பாஸ் ஆகிடுறாரு. பாஸ் ஆகி இவருக்கு என்னன்னே தெரியாது, எப்படின்னு தெரியாது, எதுவுமே தெரியாம வந்துட்டு ஒரு இடத்துக்குள்ள வேலைக்கு போறாரு. அப்புறம் அங்க இங்க இப்படி அப்படி அப்படின்னு மாத்தி வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிசி லைக் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பிசியை வேலை பார்க்க போறாரு. ஸோ அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு எதுவுமே தெரியாதுல்ல, இவருக்கு வந்துட்டு ஒரு பதட்டத்திலே இருப்பாரு.
எனக்கு அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2-3 எபிசோட்ல என்ன சொன்னாலுமே இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. அது பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு, என்னடா இவன் அப்படி மாதிரி இருந்துச்சு. ஆனா அதை என் லைஃப்ல நான் ஒத்து பார்க்கும்போது, நான் ஃபர்ஸ்ட் இங்க வேலை பார்க்க வரும்போதும் லிஃப்ட் வேலை பார்க்க வரும்போதும் என்னடா தெரியாது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அது அது நான் இது இப்படிலாம் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு போல்ட் இருக்க சொல்லுவாங்க, நம்பர் இருக்கும். ஸோ 13 இருக்கும், சாரி 13 6mm போல்ட் இருக்கும், 10mm போல்ட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 16mm போல்ட் இருக்கும். ஸோ 13mm போல்ட் இருக்கும். இந்த இதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அண்ட் ஸ்ப்ரிங் வாஷர் 12mm ஸ்ப்ரிங் வாஷர் எடுக்க சொல்லுவாங்க. அண்ட் 12mm போல்ட் எடுக்க சொல்லுவாங்க, நட்டு எடுக்க சொல்லுவாங்க, 10mm நட்டு எடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வரும்போது பக்கத்துல இருக்கும் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு இந்த இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் போக போக எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வர ஆரம்பிச்சது. ஏட்டா நீயும் இப்படிதான்டா இருந்த உன் வேலையில அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவானதுக்கு அப்புறம் தான் ஓகே, இப்ப எல்லாம் ஒரு கூட்டத்துக்குள்ள 10mm போல்ட் கிடந்தா கூட நம்ம அப்படியே இந்தாங்க அப்படின்றது கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு லைட்டா கத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரிதான் இந்த இதை பார்க்கும்போதும் அப்படியே போயிட்டு இருக்கும். ஒரு கோட்டை கருப்பு அப்படிங்கிற ஒரு பேரை அந்த போலீஸ் மொத்தமுமே சேர்ந்து கொட்டை கொட்டை கொட்டைன்னு மாத்திடுவாங்க. நம்ம கொட்டை இருக்கான்ல, கொட்டை சரியான கேனப்பையில இருப்பான் போல. எவனா சம்பாதிச்சு அக்யூஸ்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனே லூசு பையன். அந்த ஒரு வேர்டை மாத்தி அவனை அந்த அளவுக்கு பேச வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கோர்ட்ல ஒருத்தன் ஆஜர் பண்ணணும், ஒரு மிகப்பெரிய கேஸ். கோர்ட்ல பிடிக்கவே முடியாது அப்படி மாதிரிலாம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும். கடைசி அவனை எப்படியோ பிடிச்சி ஆஜர் பண்ண போகும்போது இன்னொரு கேஸுக்கு கால் வரும். இன்னொரு கேஸ் சொல்லியிருப்பாங்க, இவங்க வந்தாங்கன்னா கால் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதை கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அந்த திருடன் இருக்கான் தெரியுமா, அவன் ஒரு இடத்த நசுக்கி அந்த இடத்துல தப்பிச்சு ஓடி வேற இடத்துல திருட்டு பண்ணி அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பான். அதனால இவனை எல்லாருமே கோட்டை கருப்பு சாமி அப்படிங்கிற பேரை மாத்தி கருப்பு கருப்புன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோட்டை கோட்டைன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேரு கோட்டை ஆயிடுச்சு. இது அந்த இடத்துல அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு, அந்த கஷ்டத்தை. லைக் அதுவும் எனக்கு பொருந்தும். ஏன்னா ஸ்கூல் படிக்கிற டைம்ல நான் ரொம்ப குள்ளமா இருப்பேன். இப்பவும் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் கொஞ்சம் குள்ளம் தான். அப்போ அப்படி இருக்கும்போது என்னை எல்லாரும் ரேக்னு கூப்பிடுவாங்க. 6th இருந்து ஒரு 10th வரைக்கும் ரேட் எலின்னு கூப்பிடுவாங்க. துருன்னு இதாக பண்ணிட்டு இருப்பேன். இல்லாமல் குட்டையா இருக்கிறதுனால எலின்னு கூப்பிடுவாங்க. சரி ஃபைன், என்ன பண்றது, வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கும். 10th போனதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் 11th போனோடனே அது என்னன்னு தெரியல, ஒரே ஒருத்தன் மந்திரவாதி கூப்பிடுவான். அப்புறம் என்ன மந்திரவாதி அது கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அது எனக்கு அந்த மந்திரவாதி சொல்லும் போதுலாம் எனக்கு தோணல. ஆனா அந்த ரேட்ன்னு சொல்ற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி 6th இருந்து 10th வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு கொட்டான்னு கூப்பிடும்போது அது ரொம்ப பழகினவங்க தெரிஞ்சவங்க கூட அதுக்கப்புறம் அதை பார்த்து கொட்டான்னு கூப்பிடும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுமா. ஸோ அந்த கஷ்டத்தை இங்க அவர் ஃபேஸ் பண்ணாரு. இப்படி இருக்கிற ஒரு டைம்ல இந்த வேலையே வேணாம் அப்படின்ட்டு போறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அங்க நடக்குது. இந்த வேலையே வேணாம்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டுல உட்காந்து தனியா ஒரு மாதிரி இருக்காரு. ஸோ அந்த டைம்ல இவரோட அப்பாவுக்கு எல்லா மேட்டரும் தெரிய இவர் அப்பா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. அந்த மோட்டிவேஷன் நம்மளுக்கே அதை சும்மா ஏதோ பார்க்கணும்னு பார்த்தா நமக்கெல்லாம் ஹைப் ஆகாது. அந்த ஃபீலோட ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த ஃபீலோட நீங்க அந்த மொமெண்ட்டை நீங்க கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலே செம்ம ஃபீலா இருக்கும், செம்ம மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் பார்த்தேன். அடையாளங்கிறது மற்றவங்க நமக்கு கொடுக்கறது இல்லை, நமக்கு நாமளே உருவாக்கிக்கிறதுரா. அண்ட் அதுக்கப்புறம் இவர் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிப்பாரு. தோத்து போற இடத்துல திரும்ப ஜெயிக்கணும்னு முன்னேறுவாரு, ஜெயிக்கணும்னு நினைச்சு. ஆனா அப்பவும் சில விஷயம் லேட்டா தான் பண்ணுவாரு. பட் ஆனா அவர் பண்ற சில விஷயங்கள் யதார்த்தமா இருக்கும். பட் ஆறுன்னு பார்த்தா என்னடா இது அப்படி மாதிரி சில விஷயம் பண்ணிடுவாரு. கடைசியில ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு கேஸ் இருக்கும். ஸோ அந்த கேஸே சால்வ் பண்ற விதம் ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாரும் வேற விதமா ஒரு பரிமாணத்துல யோசிச்சாங்க அப்படின்னா இவரோட திங்கிங் ஆஃப் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இவரோட திங்கிங் ஆஃப் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கிறத இங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. பிகாஸ் இவரோட அப்பா சொன்னது அதுதான்,
உன்னை எல்லாருமே அந்த மாதிரி கூப்பிட்ட ஒருத்தங்க வந்துட்டு அதுக்கு மேல அந்த பேரை மறக்கடிக்கிற விதமா நீ வேற ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ இந்த இடத்துல ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. ஸோ மோட்டிவேஷன் நான் சொல்ல அதை அங்கேயே பாருங்க, ஏன்னா நான் சொல்லி ஒர்க் அவுட் ஆகாம நல்லா இருக்குங்க சார். அதனால அவர் சொல்றதே கேளுங்க, நல்லா இருக்கும். வாரண்ட் கண்டிப்பா உங்களை வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணாரு. எனக்கு இவரை பார்க்கும்போது இட்ஸ் லைக் நாட் ஏ ஹீரோ மெட்டீரியல். பட் அந்த ஹீரோ மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவரால் இந்த போலீஸ் வரைக்கும் போயிருக்காரு, இவர் எப்படி ஃபிட்லாம் வந்து செக்கானாரு, இவர் எப்படி வந்து ஹைட்டுக்கு இதானாரு, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மேட்டர் அங்கே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் வந்து இது இல்லடா, இது எப்படி இது லாஜிக்கே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறது எல்லாமே வந்து அவரும் அதை திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் அங்கே வச்சிருக்காங்க. ஸோ அதை எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் ஓகே, இவர் ஏன் இந்த அளவுக்கு ரகடா மாறினாரு, சாஃப்ட் கார்னர்ல இருந்த ஒருத்தர் ரகடா மாறினதுக்கான காரணம் அவங்க காமிப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு நல்லவராக தான் இருப்பான், சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு நல்லவராக தான் இருப்பான். இந்த சொசைட்டியும் இந்த தாட் ப்ராசஸும் இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் வரும் தெரியுமா, அதெல்லாம் சேர்ந்தா வந்துட்டு இங்க ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுது. நானும் வந்து கெட்டவனா மாறிடுறேன். ஸோ அதுதான் இங்க நடந்திருக்குது. அண்ட் கெட்டவன் அப்படின்னா வந்து இந்த ஹீரோ வந்து ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது, நல்லவர் தான். பட் விசாரிக்கிற விதம் வந்து வேற மாதிரி விசாரிப்பாரு. ஸோ அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்ப நான் எவ்வளவு ஹைப் காமிச்சிருக்கேன், இந்த ஹைப் நீங்க பார்க்குறது இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் இருக்கும், நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். மறக்காம வாரண்ட் எபிசோட்ஸை மறக்காம பாருங்க. 1 to 4 எபிசோட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆகும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் மீண்டும் சந்திக்கும் முறை நான் உங்கள் மாஸ்டர். பை.